ஆனந்தி, நீ ஏன் இப்படி வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி பேசுறேன்னு எனக்கு புரியுது. உன் அப்பா உன் அண்ணனோட காதலை ஏத்துக்கல. உங்க அண்ணன் பண்ண தப்பால உன் காதல் வாழ்க்கை இப்ப கேள்விக்குறியா நிக்குது. எங்க அன்போட சேர முடியாம போயிடுமோன்னு நீ ரொம்ப கவலையா இருக்க. இனிமே நீ அதை யோசிச்சு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் மேடம்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அன்போட அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க. என்ன பேசினாங்க? உனக்கும் அன்புக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற விஷயமா தான் என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. உன் அக்கா கல்யாணத்துக்கு அவங்களும் ஊருக்கு வராங்களாமா. நீயும் அன்பும் விரும்புறேன்னு உன் அப்பா கிட்ட சொன்னதானே அவர் தப்பா நினைப்பாரு? என் பையன் அன்புக்கு உங்க பொண்ணு ஆனந்தியை கொடுங்கன்னு அன்போட அம்மா உன் அப்பா கிட்ட முறைப்படி கேட்டா எந்த பிரச்சனையும் இருக்காதல்ல. உன் அப்பா அம்மா கிட்ட நாங்க பேசிக்கிறோம். நீ கவலைப்படாம நிம்மதியாயிரு. ஐயோ மேடம், யார கேட்டு இப்ப நீங்க ஏற்பாடு பண்ணிய? இதுக்கு யார கேட்கணும் ஆனந்தி? நான் உன் அம்மா மாதிரின்னு அடிக்கடி சொல்லுவேல்ல. அப்போ உன் அம்மாவா உன் கஷ்டம் என்னன்னு புரிஞ்சு உன் வாழ்க்கைக்கு தேவையானதை செய்யறது தானே என்னோட கடமை. அதுக்காக தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். அதே நேரம் இது என்னோட முடிவு மட்டும் இல்லையே. மேடம், தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இனிமே என் விஷயத்துல யாரும் எந்த முடிவும் எடுக்க வேணாம். இப்போதைக்கு எங்க அக்கா கல்யாணம் தான் எனக்கு முக்கியம். எனக்கு கல்யாணம், எனக்கு ஒரு வாழ்க்கைங்கிறத யோசிக்கிற நிலைமையில நான் இப்ப இல்ல. தயவு செஞ்சு விட்டுருங்க. என்ன ஆனந்தி இப்படி பேசுற? அன்பு நீயும் எவ்வளவு தூரம் ஒருத்தர் லவ் பண்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்ப திடீர்னு கல்யாணத்தை பத்தி யோசிக்கவே இல்லைங்கிற. என்னால உன்னை புரிஞ்சுக்கவே முடியல ஆனந்தி. என்னைய சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கே புரியல. உங்களுக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்? எனக்காக அப்பா அம்மா கிட்ட போய் பொண்ணு கேக்குறத அடியோட மறந்துருங்க மேடம். அன்பு அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். நீங்க எதுவும் பேச வேணாம். இப்போதைக்கு எனக்கு இது எதுலயுமே விருப்பம் இல்ல. ஆனந்தி, என்னாச்சு இவளுக்கு? ஏன் இப்படி எடுத்தறிஞ்சு பேசிட்டு போறா?